என்னடா இன்னைக்கு வந்து வீடியோ வந்து வாட்டர் மெலன் ஸ்டார் ஒருத்தருக்காரு இன்ஸ்டாகிராமில் அவரை மாதிரி வீடியோ பண்ண நினச்சிங்களா? அதுக்கு இல்லைங்க, இந்த வாட்டர் மெலன் தலை தர்பி சுத்தாரு அந்த கடைக்காரர் எனக்கு ஒரு வாழ்க்கை படத்தை கற்றுக் கொடுத்தாரு. அதை பற்றி சொல்கிறத அந்த வீடியோ போடுறேன். நான் அவர்கிட்ட பழம் வாங்கிட்டு பழத்தை சுற்றி பார்த்தேன். என்ன சார் பார்க்குறீங்க? இல்லை சார், ஊசி கீசி போட்டிருக்காரு, அது மாதிரி டிவிலாம் போடுறாங்க, வீடியோலாம் வருது, இன்ஜெக்ட் பண்ணி கலரை போடுறாங்க சார். அதெல்லாம் பார்க்க வேணாம். அது எப்போ தெரியுமா நீங்கள் பார்க்கணும்? அந்த ஒரு பழம் மார்க்கெட்டுக்கு வந்த உடனே ஓடி போய் உடனே வாங்க ஆரம்பார். அப்போ தான் சார் பார்க்கணும். இப்போ விளைஞ்சி இருக்கும் சார் நிறைய. இப்போ ஊசி போடுற வேலை இல்லை, விளைஞ்ச உடனே திரும்பி மார்க்கெட்டில் அனுப்ப தான் பார்ப்பான். அதாவது அப்போ என்ன சொல்கிறார் வாழ்க்கை படம்னா, ஒரு பொருள் வந்தால் உடனே ஓடி போய் வாங்காத, வாழ்க்கையில் பொறுமையாக இரு. பொறுமையாக இருந்த அந்த பொருள் வாங்கினா நல்ல பொருள் கிடைக்கும்னு சொல்கிறாரு அவர். எவ்வளோ பெரிய வாழ்க்கை படம் இல்லை? நம்ம இது தெரியாமல் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். மாம்பழம் வந்துச்சா உடனே போய் வாங்கு. இப்போ டிமாண்ட் என்ன பண்ணுவான்? டிமாண்ட் இருந்தால் கல் வச்சு பழுக்க வைப்பான். இது பழத்துக்கு மட்டும் இல்லைங்க, வாழ்க்கைக்கே. நானும் சின்ன வயசு என்ன பண்ணியிருப்போம், நம்ம அம்மா கிட்ட ஒரு ஐஸ்கிரீம் கேட்போம். அவங்க சொல்லுவாங்க, இல்லைப்பா அடுத்த வாரம் வாங்கிக்கோன்னுவாங்க. நம்ம அந்த ஒரு வாரம் அந்த ஐஸ்கிரீமை வெயிட் பண்ணுவோம். அப்போ அந்த ஐஸ்கிரீம் கிடச்ச உடனே உலகமே கிடைச்சது மாதிரி சந்தோஷப்படுவோம், ஹாப்பியாக சாப்பிடுவோம் அந்த ஐஸ்கிரீமை. ஆனால் இப்போது நினச்சா ஐஸ்கிரீம், நினச்சா பீஸா, பசங்க கேட்கறதுக்கு முன்னாடி வாங்கி தந்துடுறோம். அப்போ என்ன பண்ணோம்? அதோட அருமை தெரியாமல் வளரலாம் குழந்தை. ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணால் மட்டும்தாங்க அது விஷயம் சுவைக்கும், இல்லைனா அது சுவைக்காது. முதல்ல ஒரு பொண்ணை லவ் பண்ண போவான், தெருவா திரிஞ்சு பல மாதம் கழிச்சு தான் அந்த பொண்ணை எப்படியாவது ஓகே பண்ணுவான். அந்த பொண்ணை கட்டினா டிவோர்ஸ் பண்ண மாட்டான். இப்போ நினச்சா லவ், நினச்சா டிவோர்ஸ். இப்போ ஒரு விஷயம் வெயிட் பண்ணாமல் பொறுக்காமல் கிடச்சுன்னு வச்சுங்க, பொறுமை இல்லாமல் உடனே கிடச்சா அதோட வேல்யூ தெரியாது. இன்றைக்கி ஏன் அவ்வளோ டிவோர்ஸ் நடந்துட்டு இருக்கு? கல்யாணத்துக்கு அருமை தெரியல. முதல்லாம் பொண்ணு தேடுவான், போயிட்டு எங்கெங்கேயோ போய் தேடுவான், 10 ஊர் போவான், 10 பொண்ணு பார்ப்பான். அப்போ அந்த பொண்ணை கட்டும்போது அந்த பொண்ணோட வாழணுன்ற எண்ணம் இருக்கும். இப்போ உடனே இல்லை, நினச்சா உடனே. ஸோ அப்போ அந்த ஒரு பொருளோட சுவை கூடணும், ஒரு உணவோட சுவை கூடணும்னா நீங்கள் வெயிட் பண்ணணும். நீ வேணா பாருங்கள், பசங்க கேட்கும்போது ஐஸ்கிரீம் 1 வீக் கழிச்சு வாங்கி கொடுத்துப்பாங்க, ஹாப்பியாக இருப்போம். நம்ம அப்போலாம் பட்டாசு கொஞ்சமாக கிடைப்போம், அப்படியே ஆர்வமாக வெடிப்போம். இப்போது எங்கே பார்த்தாலும் பட்டாசு, காசு நிறைய இருக்குது எல்லாருக்கும், அதோட வேல்யூ தெரியாமல் போயிடுச்சு. ஸோ ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்ணணுன்ற விஷயத்த ஜெயராஜ் சொன்னார். இந்த விஷயத்த அதே விஷயம் அந்த ஒரு தர்பீஸ் விற்கிறவர்கிட்ட பார்த்தேன் நான். வெயிட் பண்ணு, வந்தவொடனே ஏன் போய் ஓடி உளற, எதுவாக இருக்கட்டும் வாழ்க்கையில். ஸோ வெயிட் பண்ணிங்கன்னா அந்த விஷயம் உனக்கு சுவைக்கும். நம்ம இதை பார்க்குறோம்ல, ஒரு ஆளுக்கு வந்து சில பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க நாய்க்குட்டிக்கு உடம்பு சரியில்லைனா உடனே கூட டாக்டர்கிட்ட போகிறான். அம்மா அப்பா ஒரு சில பார்க்க மாட்டான், ஏன்னா அம்மா அப்பா சும்மா தானே வந்தது, நாய்க்குட்டி காசு கொடுத்து வாங்கியிருப்பான். ஸோ அது மாதிரி வாழ்க்கை மாறிட்டே போதுங்க. வாழ்க்கையை பொறுமையாக இருக்கணும். இந்த வாழ்க்கையை சுவையாக அனுபவிக்கணும்னா நம்ம இதை ஃபாலோ பண்ணலாம். இது வாழ்க்கையை படமாக சொல்ல ஆசைப்பட்டேன், அதை சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், பாய். இந்த பதிவு பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.